கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய காரியங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்து நம்ம பாவ இருளில் அந்தகார இருளில் மூழ்கி கிடந்தோம். நம்மை படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக அவர் தன்னுடைய பரிசுத்தமான குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டார். அதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம். அதனால தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அறிந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி விசுவாசிக்கணும்னா, ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவர் உண்மையிலே அவர் நமக்காக தான் வந்தார், நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் உயிர் தெழுந்தார், இன்று நம்மோடு உயிரோடு இருக்கிறார்னு யாரெல்லாம் அவரை நம்புகிறோமோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார். வேறு எதுவுமே அவர் கேட்கல. நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க எதுவுமே அவர் கேட்கல. உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் தான் சொல்கிறாரு. நீ என்னை நம்பினா போதும், நீ என்னோட பிள்ளையாய் மாற்றப்படுவான்னு சொல்கிறாரு. நம்புகிற ஒவ்வொருவருமே பரிசுத்தமாய் மாற்றப்படுவார்கள். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. பொய்யுரையாத வேதம் குற்றமில்லாத வேதம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் வெட்கப்பட்டே போக மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாம் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, கவலை வந்தாலோ, கண்ணீர் வந்தாலோ, நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி நின்றாலோ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால அப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வார். அவர் நம்முடைய தன்னுடைய சட்டையின் மறைவில் மறைத்து கொள்வார். எந்த தேங்கும் நம்மை அணுகாதவர் ஒரு கோட்டையாய் நம்மை சுற்றி சூழ அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுறதுக்கு நாம் அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம். அவர் இன்றும் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். நமக்காக நம்ம எல்லா காரியங்களும் செய்ய தயாராக இருக்கிறான்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு தகப்பனே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ராஜா. நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. நீர் எங்களுடைய தகப்பனாய் இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.